வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல குக் வித் கொமாலில மனோ பாலா சார் செஞ்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். கார்ன் ஃப்ரெஷ் க்ரீம் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆக்ராடன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம பேக் பண்ண வேண்டாம், அடுப்புலேயே செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். கூடவே அரை கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஸ்கொயராகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ இது கூட அரை கப் கார்ன் சேர்த்துக்கலாம். இது வேக வச்ச கார்ன் தான், அதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். ஃப்ளேவரிங்காக நான் ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம சாஸ் பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மைதா. இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட அரை கப்புக்கும் கம்மியாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் உடனே திக்கன் ஆக ஆரம்பிச்சிரும். இது திக்காகும் போதே இதில் அரை கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்படி வந்தோடனே இந்த சாஸ் அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியே ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த ரெசிபி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுலேயே நீங்கள் பாஸ்தா வேக வச்சு போட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அது ஒரு டின்னர் ரெசிபியாகவே மாறிடும். நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த சாஸை வச்சுட்டு நீங்கள் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப க்ரீமியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போதே இது ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். நான் இன்றைக்கி டோஸ்டட் ப்ரெட்டோட சர்வ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.